வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 18/7/2025 அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைப்பதில் என்ன தவறு என்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது தமிழக அரசியல் களத்தை இன்னும் பரபரப்பாக மாற்றியிருக்கு. ஆரம்பித்தது முதல் தனியாகவே களம் கண்டு 8% வாக்கு வங்கியை நிரூபித்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்க வரலாற்று சிறப்புமிக்க கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நேரத்தில் அதிமுகவோட கூட்டணி தலைவராக அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது அரசியல் களத்தில் புதிய கண்ணோட்டத்தையே உருவாக்கியிருக்கு. திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற எண்ணத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றிணையணும், அப்போதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போது தாவேகாவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதான்னு கேட்டதுக்கு தேர்தல் வியூகங்களை வெளிப்படையாக பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து குறித்து தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்தில் மதவாத சக்திகளை வீழ்த்த சமத்துவ சக்திகளை சேர்த்து கொள்ள தயார், ஆனால் எங்கள் நிரந்தர எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளோட சேரமாட்டோம்னு பதிவிட்டிருக்காரு. அதோட மதப்பற்று பாஜக, குடும்பப்பற்று திமுக இருவரையும் தோற்கடிப்போம்னு கடுமையாக பதிவிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்க நெருங்க நிலைப்பாடுகள் நொறுங்கலாம். ஆனால் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா பற்றிய கருத்து முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கு. நன்றி.